ஹக்கீம் ரபி சித்தி இல்மன் நாஃபியா ரபி ஹபி ஹுக்மா அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் என்னுரையை ஆரம்பிக்கின்றேன். மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஐஷா அலி மதரசாவுடைய முன்னாள் மாணவிகள், இந்நாள் மாணவிகள், ஆலிமாக்கள், முப்பல்லிமார்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு குடும்பத்தை மறுபடியும் கூட்டியதை போல ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து மாணவிகளுக்கும் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி போன் பண்ணி டேட் முதல்ல பிளாக் பண்ணாங்க. அது உறுதுணையாக ஒரு தாயும் தந்தையும் போல இருந்து அத்தனை மாணவிகளையும் வழிகாட்டக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய ஹாஃபிஸ் அப்துல் ரஹீம் ஹசரத் அவர்களுக்கும் அவங்களுடைய அருமை மனைவியார், என்னுடைய மூத்த சகோதரி, ஒரு தாய் வீட்டை போல எங்களை அரவணைத்து வரவழைக்கக்கூடிய ஆலிமா நஜ்மனிசா அக்கா அவர்களுக்கும் அவருடைய அருமை குடும்பத்தார்களுக்கும் மருமம் அப்துல் அஹதுடைய பேரு துவா செய்தவளாக அவருடைய குடும்பத்தார்களுக்கும் அதே போல தம்பி முக்தார் மற்றும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காகவும் துவா செய்தவளாக இன்றைக்கு என்னோடு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி ஆலிமா டாக்டர் சித்தி லரிஃபா ஐடியல் முஸ்லிம் அவருடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சகோதரிகள், இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அத்தனை மாணவிகள், தாய்மார்கள், குழந்தைகள், கீழே நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புக்கும் மரியாதைக்குரிய சந்திக்கக்கூடிய ஆலிம் பெருமக்கள், சகோதரர்கள் அனைவருக்கும் இடையே காணிக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஸலாமத்தும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. முதலாவது ஒரு கோரிக்கை, 2 பேர் நடுவில் நின்றுட்டே இருக்காங்க, 2 சேர் கொடுத்தீங்கன்னா அழகா உட்காந்துருவாங்க. முக்கியமான வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்காங்க. பாவம் நானும் வந்ததுல பார்த்துக்கிட்டு இருக்கேன், நின்றுட்டே இருக்கிறாங்க. ஒரு 2 சேர் அவங்களுக்கு கொடுத்துருங்க, வாலண்டியர் உட்காருங்க. அவ்வளவு வசதியா, ஏன்னா இங்க இந்த அரங்கம் நிரம்ப இருக்கிறீங்க, நீங்க கேட்பீங்க போயிடுவீங்க. ஆனா அது டிஜிட்டல்ல பதிவாகுது பாருங்க, அது ஆயிரக்கணக்கான மக்கள் கிட்ட போய் சேர்ந்துட்டே இருக்கும். அதனால இன்னைக்கு ஒரு டிஜிட்டல் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த டிஜிட்டல் உலகத்துல நான் வரும்பொழுது யாஸ்மின் சொன்னாங்க ஐ கான்டாக்ட் இருக்கிறோம் அப்படின்னாங்க. அது கேட்டுட்டு தான் படியேறி வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஐ கான்டாக்ட் இருக்கக்கூடிய இதே தருணத்தில் ஒருத்தர் நம்ம நேரடியாக சந்திச்சு பேசக்கூடிய இதே இம்பாக்ட் இன்றைய காலகட்டத்துல டிஜிட்டல் மூலமாக இருக்கு. இப்ப பல பேர் நீங்க யாரும் நேரடியா உங்களை அழைப்பு கொடுக்கல, எதுல பாத்தீங்க? வாட்ஸ்அப்ல பாத்தீங்க. மதரசால நிகழ்ச்சி இருக்கு அப்படின்னு வாட்ஸ்அப்ல பாத்தீங்க. என்ன நேரடியா யாரும் அழைக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா எதுல வந்துச்சு? டிஜிட்டல் மூலமாக வந்துச்சு. அப்ப இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகம் நம்முடைய சகோதரி லரிஃபா சில விஷயங்கள் ரொம்ப அழகா கோடிட்டு காட்டியிருக்கிறார். ஐடியல் முஸ்லிம் என்ற ஆன்லைன் கோர்ஸ் நம்முடைய முஸ்லிம் அட்வைசரி கவுன்சில் சார்பாக நடக்குது. நானும் அருங்காவலராக இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் சகோதரியோட அல்லாஹ் உதவி கொண்டு நல்லா படிச்ச குவாலிஃபைட் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் ஆன்லைன்ல கிளாஸ் நடத்துறாங்க. திங்கள்ல இருந்து வியாழக்கிழமை வரைக்கும். யாரும் பிசிக்கலா வரணும்னு தேவையில்லை. அதுவும் அருமையான டைம், மதியான டைம் ஆரம்பிக்கிறாங்க. 1 வருஷம் டிப்ளமா கோர்ஸ். இப்ப 4வது பேட்ச் முடிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் 5வது பேட்ச் ஆரம்பிச்சிட்டோம். இது ஏன் இங்க எடுத்து வைக்கிறேன் சகோதரிகளை? அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய காலகட்டத்துல எல்லாமே என்ன ஆயிடுச்சு? கைக்குள்ள வந்துருச்சு. அதான் நம்ம கைக்குள்ள உலகத்திலேயே கொடுத்துட்டான். நம்ம நாடுதான் எதையும் செய்யலாம். அதே போல அது டிஜிட்டல் ஒரு பக்கம் நடக்கும்போது அதுக்கு ஈடாக இதாகுமா? நேரடியா வரும். அவங்களை பார்த்தவொன்னு கட்டி முடிச்சிருக்கேன். அவ்வளவு மகபத். அது வர்ச்சுவலா பண்ண முடியுமா? டிஜிட்டல்ல பண்ண முடியுமா? எப்படி அது இம்பார்ட்டன்டோ, தெரிஞ்சு கொள்றது இம்பார்ட்டன்டோ, அதே நேரத்துல இதை விட்டு கொடுக்க கூடாது. இதுவும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட். நான் வைக்கக்கூடிய முதல் கருத்து சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸ்மார்ட் பிள்ளைங்களை கொடுத்துருக்கான். ரொம்ப ஸ்மார்ட். நம்ம எப்படி இருக்கிறோம்னா ஸ்மார்ட் போனை வச்சிருக்கிறோம். ஆனா நம்ம ஸ்மார்ட்டா இருக்கிறோமா? நம்மளை விட அந்த போன் யார் நல்லா பயன்படுத்துறாங்க? ஒரு புது போனை வாங்கினா அதை யார் சரி பண்ணி கொடுக்குறாங்க? நமக்கு கூட ஆன்லைன்ல டவுன்லோட் எல்லாம் பண்ண தெரியல. பிளே ஸ்டோர்னா என்னன்னு தெரியாது. எல்லாமே தப்பு நினைச்சுட்டு இருக்கான். அப்படி கிடையவே கிடையாது. நிறைய விஷயங்கள்ல ரொம்பவே நல்லா நடந்துட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு என்ன தெரியுது? அதை யூஸ் பண்ண தெரியல. யூஸ் பண்ண தெரியாததுனால என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதை பத்தி நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன், நெகட்டிவ் ஒப்பீனியன் நாங்க வச்சிருக்கிறோம். ஏதோ ஒரு விஷயத்தையும் அவங்க ஒரு பழமா எனக்கு ஒரு அஸ்திவாரத்தை போட்டு ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க. மைண்ட எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? மைண்ட எதுலயும் ஒரு முடியும்னா முடியும். இனி 10 மணிக்கு நீங்க வாங்கன்னு அக்கா சொல்லிட்டாங்க. இது எங்க எப்பவுமே எனக்கு அல்ஹம்துலில்லாஹ்
இந்த மதரசா ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஒவ்வொரு செங்கலாக இங்க வச்சு இது வளர்ந்தா நான் கணக்குல பார்த்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்கள் இந்த இடத்தோட ஒரு தொடர்பு. இந்த ஒரு தம்பதியர் எவ்வளவு சவால்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட அந்த ஒரு தவக்கல் அல்லாஹ் என்ற அல்லாஹ்வின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அசைக்க முடியாத சொத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பிரச்சனை ஆனாலும், எவ்வளவு அவங்களுக்கு சோதனை, வாழ்க்கையில சோதனை, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சோதனை, மதரசா நடத்துற சோதனை இருந்தாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் என்ன பண்ணாங்க, யாருக்காக விட்டு கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு நீயத்தை, அவங்களை பாராட்டணும் தேவையில்லை, அதுக்காக இங்க வரல. நமக்கு ஒரு முன்மாதிரி எங்கேயாவது தேடணும்னு தேவையில்லை சோதரியில. முன்மாதிரி நமக்குள்ளேயே இருக்கிறாங்க, நம்ம கூடயே இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக ஒரு மதரசா நடக்குது. ஆயிரக்கணக்கான மாணவிகள் இதுல இருந்து பட்டம் பெற்று போயிருக்கிறாங்க, பயனடைகிறாங்க. எவ்வளவு சம்மர் கேம்ப் நடந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், எத்தனை நீங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. பிள்ளைகிட்ட போன்ல பேசும்போது சொன்னா நாங்க வாங்கணும், இன்னைக்கு எங்க பிள்ளைங்க வாங்குறாங்க. துவா கூட என்ன சொன்னாங்க, எங்க மகள் தான் துவா ஓதுறாங்க. அப்போ ஒரு தம்பதியர் பணத்துக்காக இல்ல, பெரிய பக்கபல்லாம் கிடையாது, யாரும் பின்புலம் கிடையாது, எந்த கார்பரேட் கம்பெனியும் அவங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு ஸ்பான்சர் இருக்கு. ஆனா என்ன இருக்கு, கார்பரேட் கம்பெனி எல்லாம் மாட்டி படிக்கக்கூடிய பெரிய கார்பரேட் அவங்க அவருடைய உங்களுக்கு அருட்கொடை கிடைச்சிருச்சுன்னா அவர் யாருமே தேவையில்லை சகோதரிகள். என்கிட்ட பெரும்பாலும் பேட்டி எல்லாம் கொடுக்கும் பொழுது நம்ம பேசுறோம்ல, அரசியல் ரீதியா நான் இருக்கிறேன், இல்ல எம்மூர் வார்டுடைய கவுன்சிலரா இருக்கிறேன், முஸ்லீம் லீக்ல இருக்கிறேன், எல்லாரும் உதவி கூட நிறைய பயணம் செய்யறோம். அப்ப கேட்பாங்க, நீங்க சொல்றீங்க, நீங்க டிவி எல்லாம் பாப்பீங்களா? ஓ பாப்பேன். பிக் பாஸ் பாப்பீங்களா அப்படின்வாங்க. சீரியலை பத்தி எல்லாம் கேட்பாங்க தானே. அதுல என்ன இருக்கு, எல்லாரும் பிக் பாஸ் பாக்குறோம், மணிக்கணக்கா அதுல உட்காந்து ஓட்டெல்லாம் போடுறோம். எனக்கு யார் வரணும், எனக்கு ஆர்மி எல்லாம் வச்சிருக்காங்க, பிக் பாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி எல்லாம் இருக்கு, ட்ராலிங் எல்லாம் நடக்குது. அப்ப நான் சொல்றேன், பிக் பாஸ் பாக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அதனால உதவி பண்ணி எத்தனை சீசன் வரைக்கும் வந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு சீசன் கூட பார்த்ததில்லை. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய சீசன் தான் என்ன சீசன், மழை காலம், வெயில் காலம், இங்க தண்ணி நிக்கிறா, அங்க சாக்கடை ரொம்ப இருக்கான்னு பார்க்கறதுதான். ஆனா ஒண்ணு நிச்சயம், நான் பிக் பாஸ பாக்கல, பிக் பாஸ் என்ன பார்த்துட்டு இருக்கோம், நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பிக் பாஸ் ஏஜென்ட் இருக்காங்க பாருங்க, தொடர்ந்து எழுதிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேனாவும் குறையிறது இல்லை, அவங்க சார்ஜும் கம்மியாவது இல்லை, அவங்க எல்லாம் ரீசார்ஜ் பண்ணவும் தேவையில்லை. யாரு எழுதிட்டு இருக்காங்க தொடர்ந்து பிக் பாஸுக்கு, யாரு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வெளிப்படையா செய்யறது மட்டுமல்ல, அந்த பிக் பாஸுக்கு என்ன தெரியும் தெரியுமா, உங்களுடைய இதயங்களில் என்ன இருக்கோ கிழித்து காட்டப்படும். வெளியே நல்லா சிரிச்சுக்கிட்டு பாராடி பேசிட்டு மனசை நாசமா போக, அது அவனுக்கு தெரியாது. ஆனா யாருக்கு தெரியும், ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். அப்ப சகோதரிகளை, இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய மனப்பக்குவம், நம்முடைய மற்றவர்களோடு பழகக்கூடிய விதம், ஒரு விஷயத்தை அணுகக்கூடிய விதத்துக்கு முதல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட தவக்கல் சொல்லலாம். ரொம்ப அழகா சொல்லி காட்டினாங்க பாருங்க. அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்ற எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு, சரி வாழ்க்கை நான் அப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கிற பாருங்க, நான் ரொம்ப லோ லெவல்ல இருந்தாங்க, இப்ப நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு பாசிட்டிவா சொல்றதுன்னா, அதே நேரத்துல நான் எப்படி எங்க வீட்டுல மகாராசியா இருந்த, உங்க வீட்டுல வேலைக்காரியா போயிட்டேன், ஸ்ரீதேவியா இருந்த என்ன மூதேவியா ஆக்கிட்டீங்களே. பாசிட்டிவா நெகட்டிவா சொல்றதுமா நம்ம கையில தான் இருக்கு, நெகட்டிவா பாசிட்டிவா சொல்றது நம்ம கையில தான். அது ரெண்டுத்துக்கும் நம்ம கிட்ட என்ன வைக்கணும், இங்கிலீஷ் சொல்லுவாங்க, யுவர் ஆட்டிடியூட் டிசைட்ஸ் யுவர் ஆல்டிடியூட். நீங்க எப்படி ஒண்ணு விஷயத்தை நோக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய உயர்வை நிர்ணயிக்கும். இன்னைக்கு 10 மணிக்கு நீங்க வர வேண்டியது, இன்னைக்கு எப்பவுமே அப்படித்தான் நடக்கும். ஏதாவது முக்கியமான நேரத்துல அல்லாஹ் என்ன செய்வான், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு அட்வைஸ் கொடுப்பான். எதுவுமே ப்ராப்ளம் நினைக்க கூடாது, சிச்சுவேஷன் தான். அவ வரதுக்கு முன்னாடி பெரிய பிரச்சனை, என்னுடைய வார்டுல என்ன குப்பை இல்லாத பிரச்சனை. அப்ப அது பெரிய முக்கியமான ஒரு ஏரியா, அந்த ஏரியால வேலைக்காரங்க போல குப்பை அல்றது காலையில எதுக்கு போறேன்னா அங்க உள்ள ஒரு பிரச்சனை. அப்ப போய் அது சால்வ் பண்ணிட்டு இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு வர வரைக்கும் இங்க நேரம் ஆயிடுச்சு. ஆனா
அப்படி பிரச்சனை வந்துச்சு, அக்கா என்னால வர முடியாதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆக முடியும். என்னால இந்த பிரச்சனை உடனே சால்வ் பண்ண முடியாது, நான் வருவேன்னா இல்லையா தெரியாது அப்படின்னு கூட சொல்ல முடியும். அதே நேரத்தில் இன்னொரு ஆட்டிடியூட் கூட, அது சால்வ் பண்ணிட்டு நான் வரலாம். பெட்டர் லேட் than never, பெட்டர் லேட் than being sorry. பரவாயில்ல, லேட்டா பண்ண கூட பரவாயில்ல, உங்க எல்லாரையும் பார்க்கணும், இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும். அப்ப அங்க போய் நான் என்ன நினைக்கிறேன், எப்பதான் சால்வ் பண்ண போறோம், எப்படிதான் பண்ண போறோம்னு நினைக்கிறது. அதெல்லாம் என்ன செஞ்சா, மழை போல வந்தத பனி போல நீக்கணும். எதற்காக? இன்னாமல் ஆமலும் பின்னியார். நீங்க என்ன வைங்க, இந்த பெருநாளுக்கு நான் ஒரு சவரன் மழையை வாங்குவேன்னா எப்படி எல்லாம் வாங்குவீங்க? எப்படி வாங்குவீங்க? என்னதான் விலை கோல்டு இருந்தாலும் என்ன செய்வீங்க, எங்கெல்லாம் சேமிக்கலாம், இதுல கொஞ்சம் கம்மி பண்ணலாமே, அதுல கொஞ்சம் கம்மி பண்ணலாமே, இதுல கொஞ்சம் குறைக்கலாம், இப்படி கொஞ்சம் சேமிக்கலாம். அவங்க கிட்ட போட்டுருந்தோம் சீட்டு, மாப்பிள்ளைக்கு தெரியாம, சரி அதை எடுக்கலாமா, இவங்க கிட்ட கொடுத்து வச்சிருந்தானே இங்க வாங்கலாமா அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம பிளானிங் பண்ணுவோம். பல பேர் இன்னைக்கு இப்போ பாக்கல, வாட்ஸ்அப்ல நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் எல்லாம் ரீல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன ரீல்ஸ்? இந்த ரமதானுக்கு போன வருஷத்துக்கு போலயே சாப்பிட போறீங்களா, இந்த வருஷம் புது ஐட்டம் சாப்பிடுங்க, போன வருஷம் மாதிரியே இந்த வருஷம் கஞ்சி பண்ண போறீங்களா, இந்த வாட்டி கறி கஞ்சி பண்ணி சாப்பிடுங்க. எதை பத்தி காட்டுறான் நமக்கு? அவன் வேலை அதை வைக்கணும். அப்ப அது கூட என்ன வருது, போன வருஷம் இந்த கலர்ல ட்ரெஸ் போட்டீங்க, நமக்கு அவனே போட்டு காட்டுறான். 1 year ago மெமரிஸ் வருது. அப்ப அவங்க செய்ய வேண்டியது மார்க்கெட்டிங். நமக்கு மார்க்கெட்டிங் வேண்டாம்னு சொல்லல, எந்த அளவுக்கு அதுக்குள்ள போக போறீங்க, எந்த அளவுக்கு அதை இன்வெஸ்ட் ஆக போறீங்க. சும்மா வாட்ஸ்அப் தான் பாக்குறேன் அப்படின்னு நம்ம கையில எடுக்கிறோம், எவ்வளவு மணி நேரம் அதுக்கு நம்ம கொடுக்குறோம், எவ்வளவு நேரம் அதை இன்வெஸ்ட் ஆகும். நான் பணத்துக்கெல்லாம் கேம்ஸ் விளையாடுறதுல, சும்மா தான் கேம்ஸ் விளையாடுறேன். அதுலயே எப்படி சொல்றாங்க, வயசானவங்களுக்கு கேம்ஸ் இருக்கு, 40 வருஷத்துக்கு கேம் இருக்கு, 50 வருஷத்துக்கு கேம் இருக்கு. நம்ம முன்னாடி எல்லாம் பல்லாங்குழி விளையாடுவோம், இப்ப பல்லாங்குழி ஆன்லைன்லயே வருது. ஸ்கிராப் எல்லாம் 4 பேர் உட்கார்ந்து விளையாடுவோம், என்னன்னா வேர்ட் டெவலப்மெண்ட். இப்போ ஸ்கிராப் ஆன்லைன்லயே வந்துருச்சு. அப்ப ஹலால்னு சொல்லக்கூடிய கேம்ஸே நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம கேட்கல, நம்ம கையில வருது, நம்ம பிள்ளைங்க பாக்குறாங்க. அவங்க விரும்பினாலும் விரும்பாகட்டையோ இந்த விஷயங்கள் அவர்களை சேருது. ஆனா நீங்க அதுல என்ன இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? பணம் இல்ல, இன்னைக்கு பணம் முக்கியமே கிடையாது. இன்னைக்கு அதை விட ரொம்ப முக்கியமானது என்னது? பணத்தை விட முக்கியமானது என்னது? நேரம். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகாக சஹாபாக்கள் உட்காரும் பொழுதெல்லாம் இந்த சூறாவை அடிக்கடி ஓதிக் கொள்வார்கள், நினைவூட்டிக் கொள்வார்கள். அது என்னுடைய ஸ்பீச்சுடைய சாராம்சமாக இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் கொள்வார். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். அல்லாஹ் எப்ப சொல்லிட்டான்? 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அல்லாஹ் நம்மை படைச்ச ரப்புல் ஆலமீன், அவனுக்கு எல்லாமே தெரியும், அவனே எல்லாத்தையும் படைச்சான். அப்ப அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக நேரத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் சத்தியம் செய்யும் பொழுது அதுக்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். ஏதாவது விஷயத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யறாடா, சுப்ஹான் அல்லாஹ், அது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரத்தின் மீது சத்தியம் என்று சொல்கின்றார். நிச்சயமாக மனிதர்கள் இழப்பில் இருக்கின்றார்கள். இன்னைக்கு சின்ன பிள்ளைல இருந்து பெரியவங்களுக்கு என்ன சொல்றோம், எல்லாமே இருக்கு, டைம் தான் இல்ல. இது நபிகள் நாயகம் சொன்னார்கள், நியாய தீர்ப்பு நாள் நெருங்க நெருங்க 1 வருடம் 1 மாதத்தை போல ஆகிவிடும், 1 மாதம் 1 வாரத்தை போல ஆகிவிடும், 1 வாரம் 1 நாளை போல ஆகிவிடும், 1 நாள் 1 நொடியை போல ஆகிடும். இப்பதான் ஜும்மா போச்சு, இன்னொரு ஜும்மா வந்துச்சு அப்படின்றோம். இப்பதான் நோம்பு வச்ச மாதிரி இருக்கு, அடுத்த ரம்ஜான் வந்துருச்சு, 20-25 இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. 1 மாசம் போயிடுச்சு, 1 மாசம் போய் 2வது மாசத்துலயும் இத்தனை நாட்கள் ஓடிடுச்சு. யாராவது யோசிச்சு பார்த்தோம் இவ்வளவு பாஸ்டா டைம் போகுது. அதெல்லாம் சொல்றான், நேரத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் மிகப்பெரிய இழப்பில் இருக்கிறார்கள். என்ன இழப்பு? இன்னைக்கு நேரத்தை நம்ம எப்படி இழக்கிறோம்? முதல் இழப்பு தேவையில்லாத யோசனைகள், அதை பத்தி லலிதமா மிக அழகாக புரிந்தாங்க. அடுத்த இழப்பு தன்னை பற்றி அழகுபடுத்திக் கொள்வதில் நேரத்தை பண்ணும்போது இழக்கிறோம். என்ன சொல்றாங்க, இன்னைக்கு ட்ரெண்டிங் சுருட்டு முடி அப்படின்றாங்க, உடனே எல்லாரும் கேர்ள்ஸ் வாங்குறாங்க, உடனே ட்ரெண்டிங் இல்ல ஸ்ட்ரெயிட் ஹேர், உடனே இப்ப துணிக்கு அயன் பண்ற மாதிரி முடிக்கு அயன் பண்றாங்க. வீட்டுல இப்ப முடியில அயன் பாக்ஸ் வந்துருச்சு, துணிக்கு மட்டும் அயன் பண்ணல. என்னன்னா இப்ப ட்ரெண்டிங் ஃபேஷன் ஸ்ட்ரெயிட் ஹேர். அப்புறம் என்ன சொல்றாங்க,
இந்த ஃபிகர் தான் இப்ப கரெக்ட். அப்ப ஆன்லைன்லயே அந்த ஃபிகரை கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் சாப்பிடணும், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிடறது எல்லாத்தையும் வந்து சாப்பிடக்கூடாதுன்றாங்க. இப்போ தண்ணி குடிக்க கூட பயமா இருக்கு. அந்த அளவு கொஞ்சம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நம்மளை பத்தி யோசிக்கிறதுக்கே கொண்டு வராங்க. எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆயிருக்குன்னா, நகத்தில் சாயம் பூசுவது கூட இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. உதட்டுல சாயம் பூசி, கண்ணுல சாயம் பூசி, மதத்துல சாயம் பூசுது எல்லாத்தையும் தாண்டி இப்போ மருதாணியை கேட்டிருக்கோம். இப்ப மருதாணியில கூட விதவிதமான கலர் மருதாணிகள், அது அவ்வளவு நேரத்தை நம்மளை பயன்படுத்த வைக்கிறாங்க. அப்போ நம்ம உடம்பை பத்தி நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். என்ன கலர் வேணும், என்ன ஃபிகர் இருக்கணும், என்ன ஹைட் இருக்கணும், என்ன வெயிட் இருக்கணும். அதுக்கு அடுத்த நேரத்தை எதில் செலவழிக்க வைக்கிறாங்க, நம்முடைய உடைகளில் செலவழிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு ஹிஜாப் வந்து ஒரு மாடர்ன் ட்ரெண்டிங் ஃபேஷன் ஆயிடுச்சு. பெரிய பெரிய யூரோப்பியன் டிசைனர் கம்பெனிஸ் இருக்குல்ல, ஹேரால்ட்ஸ், ஈவ்ஸ் லாரன்ஸ், பெரிய பெரிய டிசைனர் கம்பெனிஸ், எல்லா டிசைனர் கம்பெனியும் இன்னைக்கு குறிப்பாக குழந்தைகள், பெண்கள் இவர்களை குறிப்பாக தான் எல்லா பொருட்களும் இருக்கு. இதனால நீங்க உட்கார்ந்து கொஞ்சம் பின்னணி யாருன்னு பார்க்கணும். அவர் தலைவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, சரி பெண்களுடைய உடைகளை உருவாக்கக்கூடியவர்கள் யாருன்னா ஆண்களாக இருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய உடலை எப்படி அழகுபடுத்தி காட்டுவதில்லை, கொச்சைப்படுத்தி எப்படி காட்டுவது, எவ்வளவு தன்னுடைய உடம்பை காட்டுகின்றாலோ அந்த அளவுக்கு வந்து மாடர்ன்கள், அந்த அளவுக்கு வந்து அவ வந்து மிகப்பெரிய எம்பவர்டுகள், வீரமங்கை. என்னன்னா அவ அவ்வளவு மாடர்னா இருக்கிறா, அவ்வளவு தன்னுடைய உடம்பை காட்டுவதில் அவர் வெட்கப்பட மாட்டேங்கிறார். அப்ப இந்த இண்டஸ்ட்ரியுடைய அஸ்திவார நோக்கம் நம்மிடம் இருந்து நம்முடைய வெட்கத்தன்மையை எடுப்பது. நம்ம வெட்கப்படக்கூடாது. ஆனா கண்மணி நாயகம் சலாஹம் தன்னுடைய மகளாரிடம் கேட்டாங்க, ஒரு பெண்ணுடைய மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஒரு பெண்ணுடைய மிகப்பெரிய சொத்து அவனுடைய வழிகாட்டுதல் என்ன, அது ஹயா அப்படின்றாங்க. ஹயானா எல்லாம் மூடி போட்டு ரூம்குள்ளேயே உட்கார்ந்து கிடையாது. ஒரு பொது வாழ்க்கை மக்களோடு இருக்கும் பொழுது நீங்கள் கண்ணியமானவர்களா, உங்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றக்கூடியவர்களாக நீங்கள் வாழ வேண்டும். அதுதான் கண்மணி நாயகம் சலாஹம் நம்ம வழிகாட்டி இருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு அந்த வெட்கத்தன்மையை எடுக்கக்கூடிய விதத்துல நம்ம நேரத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நம்முடைய உடல், நம்முடைய உடை, நம்முடைய ஸ்டைல், நம்முடைய பார்வை, நம்முடைய பேச்சு, இது எல்லாமே வந்து மிக அழகாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களுக்கு, குறிப்பாக முஸ்லிம் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு லிபர்ட்டியை கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு நேரத்தை பத்தி நம்ம ஆரம்பிச்சல, நம்ம நேரம் எதுல போயிட்டு இருக்கு, இதுல போயிட்டு இருக்காங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், நான் உங்களுடைய வெளித்தோற்றங்களை பார்ப்பது கிடையாது. நீங்க கருப்பா வெள்ளையா, நீங்க ஒல்லியா குண்டா, நீங்க உயரமா, நீங்க வந்து குட்டையா, எதையுமே அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. நீங்க பணக்காரரா ஏழையா என்று அல்லாஹ் பார்ப்பது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் உங்களுடைய ஆனா பெண்ணா என்பது கூட எடை போடுவது கிடையாது. அல்லாஹ் எதை வச்சு எடை போடுறான், நம்முடைய அமல்களை வைத்து எடை போடுறோம். நம்ம எப்படி வாழ்க்கையை வாழ்றோம், இந்த வாழ்க்கையை நம்ம எப்படிப்பட்ட வேலைகளை செய்கின்றோம், இந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துறோம், இதனால நம்முடைய நமக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் எந்த விதத்தில் நல்வழி காட்டக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இது ரொம்ப முக்கியம். அல்லாஹ் சொல்றான், குந்தும் ஹைர உம்மத்தும் உக்ரிஜத். எவ்வளவு அழகான வார்த்தைகள். என்னுடைய தந்தையார் அப்துல் சமத் சாஹிபுடைய தந்தையார் மௌலானா அப்துல் ஹமீது பாக்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முதலில் தமிழில் திருக்குர்ஆனை மொழிபெயர்த்தவர். அந்த தர்ஜுமாவை பற்றி எங்க தந்தையார் எங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது சொல்லுவாங்க, குர்ஆனை வந்து ரொம்ப சும்மா படிச்சுட்டு போயிடாதீங்க. குர்ஆன் ஓதுறதுல பரக்கத்து இருக்கு, நோ டவுட். கண்மணி நாயகம் சாஹிப் சொல்றாங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் 10 நன்மை என்று சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, அலிஃப் லாம் மீம் ஒரு வார்த்தை அல்ல, அலிஃப் ஒரு வார்த்தை, லாம் ஒரு வார்த்தை, மீம் ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்ல நன்மை வச்சிருக்காங்க. குர்ஆன் ஓதுறத பரக்கத்து இருக்கு. ஆனா எங்க தந்தையார் சொல்றாங்க, just don't read the Quran, live the Quran, taste the Quran, understand the Quran, breathe the Quran அப்படின்னா. திருக்குர்ஆனை சும்மா ஓதுவதோடு மட்டுமல்ல சோதரிகளே, திருக்குர்ஆனை புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், வாழ்க்கையை அமல்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு வாழ்ந்து காட்டணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு கடைசி காலத்து சஹாபாக்கள் அழுது கொண்டிருந்தார்கள், யா ரசூலல்லாஹ் நீங்க இருந்தீங்க, எங்களுக்கு வழிகாட்டுனீங்க, அல்லாஹ்வுடைய வஹி வந்துச்சு, உங்களுக்கு பிறகு என்ன ஆகும் இந்த சமுதாயம். அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு 2 விஷயத்தை கை காட்டி சொன்னாங்க. 2 விஷயங்களை பற்றி கொண்ட வரைக்கும் சமுதாயம் வழி தவறாது.
ஒன்று அல்லாஹ்வுடைய இறுதி வேதமான திருமறை திருக்குர்ஆன், இன்னொன்று நான் வாழ்ந்து காட்டிய மொழி. அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹ்வுடைய இறுதி வேதமும் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த திருமறை திருக்குர்ஆன்ல அல்லாஹ் நம்மளை பார்த்து, உங்களை என்னையும் பார்த்து என்ன சொல்றான்? படைத்தவர்களிலே நீங்கள் தான் சிறந்தவர்கள். You are the best community created from mankind. அத்தனை சமுதாயத்தார்கள் இருந்தாங்க. ஆதம் நபி முதற்கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு வரை ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சமுதாயம் இருந்தது. ஆனால் இறுதி நபியான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு இந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், குந்தும் ஹைர உம்மத்துன் உக்ரிஜத் லின்னாஸ். என்ன காரணம்? அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான், தாமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹூன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். மூன்று விஷயங்கள். என்ன, எதுக்காக நீங்க சிறந்தவர்கள்? why you are the best? அல்லாஹ்வே சொல்றான், ஏனென்றால் நீங்கள் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பீர்கள், மக்கள் தவறு செய்வதிலிருந்து நீங்கள் தடுப்பீர்கள், நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது வைப்பீர்கள். அப்ப இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது வைத்ததுனா எப்படி வாழ்க்கை நடத்தணும்? அது சூரா அஸ்ர் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். நிச்சயமாக மனிதர்கள் நேரத்தின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்றான், இழப்பில் இருக்கிறாங்க, மிகப்பெரிய லாஸ். they are living in loss, but இல்ல இல்ல அவர்களை தவிர, இந்த சிப்போட் இருக்கக்கூடியவர்களே தவிர. அல்லாஹ் எல்லாமே சும்மா சொல்லி விடல. திருக்குர்ஆன் இப்ப நம்ம கூகுள் மேப் போட்டு வந்துடும், அங்கிருந்து வரணும் என்ன செய்யறோம்? மேப் அனுப்புங்க அப்படின்றோம். இந்த மேப் இருக்கு பாருங்க, கியாமத்துக்கு நமக்கு வழிகாட்டக்கூடிய மேப் அல்லாஹ் நமக்கு எடுத்துக்கிறான். திருமுறை மிகப்பெரிய ஒரு மேப், நமக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி, எல்லாத்துக்குமே வழிகாட்டி. அப்ப அது அல்லாஹ் சொல்றான், அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்ல லஸீன அவர்களை தவிர. முதலாவதாக என்ன சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? இல்ல லஸீன வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்ல லஸீன ஆமனு. ஆமனுன்னா என்னங்க? ஆமனு என்றால் ஈமான், நம்பிக்கையுடையவர்கள். எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கணும்? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். பாலஸ்தீன பெண்மணிகள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள்? கண்ணுக்கு எதிரில் குழந்தையுடைய சடலம், ரத்தத்துல அப்படி மூழ்கி இருக்கக்கூடிய பிள்ளை. அந்த அந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க? ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். நம் மத்தியிலே இருக்காங்க, வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். சோதனையான காலகட்டத்திலும் அவர்கள் மனம் தளர்வது இல்லை. ஆமனு என்றால் நல்லா இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதில்ல, வயிறு பட்டண பசியா இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ். உடம்ப கொடுத்துருக்கீங்களா, வயிற்ற கொடுத்துருக்கீங்க, பசியை இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் எங்க சொந்தக்காரவங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே சாப்பாடு இருக்காரு, சாப்பிட முடியல, முழுக முடியல, உண்ண முடியல. அவ அல்லாஹ் கொடுத்துருக்கான் பாருங்க, இந்த உடம்பு, இந்த பசி, இது சாப்பிடக்கூடிய தன்மை, அது ஜீரணிக்கக்கூடிய தன்மை, அது அசுத்தங்கள் வெளியேறக்கூடிய தன்மை, எவ்வளவு நடந்துருக்கு இந்த பாடிக்குள்ள. அதுக்காக நம்ம நன்றி சொல்றோமா அல்லாஹ் கிட்ட? குறிப்பாக பெண்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிப்பத் என்ன தெரியுமா? நல்லா இருக்கிறாங்க, பொண்ணு நல்லதான் இருக்கு, மூக்கு தான் கொஞ்சம் சப்பையா இருக்கு. என் பையனுக்கு என்ன செய்யறாங்க? ஹோட்டல்ல போய் மெனு கொடுக்குற மாதிரி கார்டு வச்சிருக்கிறாங்க. என் பையன் இந்த ஹைட்டு, பொண்ணு இந்த ஹைட்டுக்கு வேணும், கலர் இப்படி வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ரூமுக்கெல்லாம் பெயிண்டிங் செலக்ட் பண்றோம்ல, பெயிண்ட் கலர், அது மாதிரி பொண்ணுடைய பெயிண்டிங் கலர் செலக்ட் பண்றாங்க. என்னுடைய பொண்ணுக்கு, பையன் பொண்ணுக்கு இந்த ஹைட்டு, இந்த கலரு, இப்படி மூக்கு, இப்படி உதடு, இப்படி முடி, இதுல பொம்மையா படைக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? போய் அல்லாஹ்வுடைய மக்லூகாத்துக்கு போய் குறை பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்ப அசைக்க முடியாத நம்பிக்கை என்ன? எதையும் ஏற்றுக்கொள்வது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி ஏற்றுக்கொள்வது. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், இட் இஸ் a situation அல்லாஹ் has placed. அந்த சூழ்நிலை அல்லாஹ் உங்களை வச்சிருக்கான். சொல்லி காட்டினாங்க பாருங்க, சோதனையிலும் ஒரு மூமினுக்கு சந்தோஷம் இருக்கும், அல்லாஹ்வுடைய அருட்களை கேட்கும் பொழுது மூமினுக்கு சந்தோஷம் இருக்கும். அல்லாஹ் ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பட்டின பசி, தாகம், நீண்ட நாட்களாக ஒண்ணுமே இல்லை. அப்போ ஒரு அரபி கூப்பிடுறாரு, என்னுடைய தோட்டத்துக்கு வாங்க அப்படின்னு. அப்ப அவங்க போகும் பொழுது இந்த சம்பவத்தை பத்தி நினைக்கும் பொழுதெல்லாம் நான் கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியாது. ரொம்ப ரொம்ப பட்டண பசி. அப்ப சுத்தரிக்கக்கூடிய வயல் அந்த அரபு பாலைவனத்துல அப்படிப்பட்ட நேரத்துல ஒருத்தர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவங்க பார்த்தா ஜில்லுன்னு தண்ணி வச்சிருக்கு, தெரிஞ்ச படம் வச்சிருக்கு. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? சாப்பிடுறாங்க, உடனே சாப்பிட உட்காடுறாங்க.
அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தேம்பி தேம்பி அழுகுறாங்க. எதுக்கு தேம்பி அழுகுறீங்கன்னு கேட்கிறாங்க. உங்களிடம் கேட்கப்படும், நியாய தீர்ப்பு நாயம் பொழுது உங்களிடம் கேட்கப்படும். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நீங்கள் எப்படி பதிலளிக்க போறீங்க? எப்படி உங்களுடைய கணக்கை நீங்க சொல்ல போறீங்க அல்லாஹ் கிட்ட? யா ரசூலல்லாஹ், இது எங்களுக்கு கிடைச்சிருக்கு, எங்களை விட கிடைக்காதவர்கள், எங்களை விட தேவையுடையவர்கள் இருக்கிறாங்க, நாங்க மட்டும் சாப்பிடணும், அல்லாஹ் கொடுப்ப என்ன பதில் சொல்லுவோம்? எப்படிப்பட்ட ஈமான் பாருங்க, எப்படிப்பட்ட நம்பிக்கை பாருங்க. தனக்கு கிடைச்சா லபக்கு சாப்பிடணும்ல, எனக்கு மட்டும் கிடைச்சா போதும், என் ஓரவத்தி கிடைக்க கூடாது, என் நாத்தனாருக்கு கிடைக்க கூடாது, என் தம்பிக்கு கிடைக்க கூடாது, என் அண்ணனுக்கு கிடைக்க கூடாது, என்னெல்லாம் போட்டி இன்னைக்கு பொறாமைகள். நம்பிக்கை என்றால் யா அய்யுஹல்லஸீன ஆமனு துகுலு ஃபீ ஸில்மி காஃபா, ஈமான் உடையவர்களே முழுமையாக ஈமான் கொள்வார்கள், முழுமையான இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை நீயா நானா போட்டி இருக்க கூடாது. அது சினிமாவே டிவியில சீரியலாவே வருது. நீயா நானா तू तू मैं बढ़ेगी मैं बढ़ेगी देख लेंगे हाथ चलो मैं बता नहीं तो मैं कहाँ रखने की बात रखूंगी. எவ்வளவு சவால் அல்ல அல்ல உன் இடத்தை நான் காட்டுவேன். நீங்க யாருங்க ஒருத்தவங்க இடத்தை காட்டுறதுக்கு? உன்னை இல்லாம ஆக்குவேன். நீங்க யார் இல்லாம ஆக்குறது? அப்ப யா அய்யுஹல்லஸீன ஆமனு துகுலு ஃபீ ஸில்மி காஃபா, நீங்க குர்ஆன்ல ஓதுறீங்க, என்ன ஓதுறீங்க? வாயால ஓதுறீங்களா? பப்பட்டு மாதிரி இப்பதான் ஆடியோலே போட்டு விட்டுறாங்க. அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. குர்ஆன் ஓடிக்கிட்டு இருக்கு, ஹதீஸ் ஓடிக்கிட்டு இருக்கு, பயான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த காதலை கேட்கிற இந்த காதலை விட்டுரும். நீங்க ஈமான் கொண்டீர்கள் என்றால் எல்லா விஷயத்திலும் ஈமான் கொள்ளுங்க. ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு மேலும் கொடுக்கட்டும். ஒருத்தரை பற்றி உங்ககிட்ட மனசுல குறை இருக்கு, அல்லாஹ்விடம் கையெழுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கூடாதா? அதையும் விட முக்கியமானது என்ன தெரியுமா? ஒருத்தர் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தாங்க, அவளை மன்னிச்சிருங்க. அல்லாஹ் தோச்சி போர் பசல் மாஃப் கர்னா மாஃபி மாங்கனா. ரொம்ப கஷ்டமான விஷயம் நமக்கு. அல்லாஹ் ரெண்டு விஷயம் அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? மன்னிப்பு கோருவதும் மன்னிப்பதும். நம்ம கிட்ட மன்னிப்பு என் மையத்துக்கு கூட வரக்கூடாது, என்னுடைய தலைமுறைக்கே அவனுக்கு முடிஞ்சிச்சு உறவு. மன்னிப்பு எங்க போச்சு? மன்னிப்பு கோருவதனால எதுவுமே ஆகும்போது கிடையாது. போய் மன்னிப்பு கேட்கறது என்ன? சாரி. பிள்ளைங்க போய் சாரி கேளுங்க. என்னங்க தப்பு இருக்கு? நம்ம பெற்ற பிள்ளை தானே, திட்டிடுறோம், மனசு நோக்கடிச்சிடும். அப்புறம் போய் சாரி கண்ணா, அழகா சொன்னாங்க, பாசிட்டிவ் அப்ரோச். நீங்க சாரி கண்ணன் தலைமையில போய் கை வைக்க உங்களை கட்டி பிடிப்பார்கள். பிள்ளைகள் உங்களை நெருங்கி வருவார். கணவன் உங்களுக்கு சண்டை, ஏதோ ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு, போய் சாரி கேளுங்க, தப்பு இல்லையே. எவ்வளவு நீங்க அல்லாவுக்காக இங்க விட்டு கொடுக்குறீங்களோ, தமிழ்ல சொல்லுவாங்க பாருங்க, விட்டு கொடுப்பால கெட்டு போவது கிடையாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார். இன்னல்லாஹ சாபிரி. நீங்க எவ்வளவு பொறுமை, இதெல்லாம் என்ன அடையாளம்? ஆமனும் அசைக்க முடியாத நம்பிக்கை. அடுத்து ஆமனுக்கு என்னங்க? வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு அமிலு ஸாலிஹாத். அது என்ன அமிலு ஸாலிஹாத்? என்னமா? நல்ல அமல்கள் செய்வது. நல்ல அமல்கள்ல என்னெல்லாம் இருக்கும்? நல்ல அமல்கள் என்ன இருக்கும்? மதரசா கட்டுறோம், இந்த மதரசாக்களுக்கு உதவுறோம், பணம் செலவழிக்கிறோம் இல்லையா? நல்ல அமல்கள், பெரிய பெரிய நல்ல அமல்கள். பள்ளிவாசல் கட்டுவது, மதரசா கட்டுவது, மக்களுக்கு உதவக்கூடியவர்களுக்கு கிணறுகள் கட்டி தண்ணீரை மக்களுக்காக கொடுப்பது, பள்ளிக்கூடங்கள் கட்டுவது, காலேஜ் கட்டுவது, நல்ல பெரிய பெரிய நல்ல அமல்கள். சரி, இதெல்லாம் பெரிய விஷயங்களும் நல்ல அமல்கள். மற்ற சின்ன விஷயங்கள் என்னென்ன இருக்கும்? ஒருத்தர் நம்ம எல்லாம் ஐஷர் அலி மாணவிகள் எல்லாம் நம்ம பிள்ளைகள் அழகாக கட்டடத்துன்னு சொல்றாங்க பாருங்க. என்ன ஒருத்தரை பார்த்து நீங்க இல்ல, நம்ம பேர் பல பேர் இன்னைக்கு சிரிப்பு கூட அந்த இது காட்டு மூஞ்சி போட்டுறோம். சிரிப்பு கூட என்ன பண்றோம்? சிரிக்க மாட்டோம், மறந்துதான் சிரிக்கிறது. எப்ப பார்த்தாலும் மூஞ்சி இருக்கு, தப்பி தவறி கூட சிரிச்சிட மாட்டேன். முகம் மலர்ச்சியா வைங்க. அமல சாலிஹா பெரிய விஷயம் இல்ல, சின்ன விஷயம் தான். ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சிரித்த முகத்துடன் சொல்வது எவ்வளவு நல்ல அமல சாலிஹா தெரியுமா? இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் எவ்வளவு சலாம் இருக்கு. பிள்ளைங்களை காலையில என்ன சொன்னோடனே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல கற்றுக் கொடுத்துருக்கிறோமா? கணவன் மனைவி ஒருத்தர் மாப்பிள்ளை கத்தலாம் சொல்லிச்சு, அவரை போய் யார் சலாம் போடுவார்? ஒருத்தர் ஒருத்தர் சலாம் சொல்லிக் கொடுங்க.
எவ்வளவு அழகான ஒரு விஷயம், சின்ன விஷயம் தான். அமல சாலியா கணவன மனைவியா வராங்க, யார சொல்லா 2 பேரும் ஒத்தே வர மாட்டேது, என்ன செய்யணும்? பெரிய அட்வைஸ் தான் சொல்ல, 2 பேரும் ஒரே தட்டுல இருந்து சாப்பிடுங்கன்னு அனுப்பிடுறாங்க. 2 பேரும் ஒரே தட்டுல இருந்து சாப்பிடுங்க. கொஞ்ச நாளைக்கு பேருக்கு வராங்க, 2 பேருக்கு ரொம்ப மகப்பத் வந்துருச்சு. நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் ஒரே தட்டுல சாப்பிடுறோம்? நம்ம மார்க்கம் எவ்வளவு அழகான மார்க்கம் தெரியுமா சகோதரிகளே? கணவன்மார்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, உங்க மனைவிமார்களுக்கு உங்களுடைய கையால் எடுத்து உணவை ஊட்டுவது கூட உங்களுக்கு சதகா. எத்தனை பேர் மாப்பிள்ளை உணவு ஊட்டி விடுறாங்கம்மா? மாஷா அல்லாஹ், மாப்பிள்ளைமார்கள் நீங்க யாரோட வரக்கத்தை வைக்கிட்டோம். நீங்க எத்தனை பேர் மாப்பிள்ளையா சாப்பாடு ஊட்டி விடுறீங்க? மறுபடியும் அந்த கை தான் வருது. அந்த முகம் ரொம்ப சிரிப்பா ஜாலியா இருக்கு. வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அழகான மாப்பிள்ளை நம்ம தகாத ஒரு சிற்ப நவுசம் இல்லை. நம்ம மாப்பிள்ளை நம்ம மனைவி உங்க பிள்ளைகளை வளர்க்கும் போது சின்ன பிள்ளைங்க தானே, இதெல்லாம் தப்பே கிடையாது. அமல சாலிஹா, பெரிய பெரிய காம்ப்ளிகேட்டட் எல்லாம் கிடையாது. அது கண்மணி நாயகம் சார் சொல்றாங்க, மார்க்கத்தை ரொம்ப லேசாக்குங்க, உமத்துக்கு ரொம்ப லேசாக்குன்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு காதல் தெரியுமா? இன்னைக்கு காதல் என்ன காட்டுறான்? அசிங்கமா காட்டுறான். அசிங்கம் தான் காதல். இஸ்லாமிய காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், பிபி ஆயிஷா நாயகர்கள் நம்ம உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, வெக்கப்படுவாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் அப்படி சைடு கண்ணுல பாப்பாங்க, ஓர கண்ணுல பாப்பாங்க, வெக்கப்படுவாங்க. ஏதாவது மாப்பிள்ளைய பாக்குறாங்க, அவங்க தண்ணி குடிச்சு கிளாஸ் வச்சாங்கன்னா என்ன செய்வாங்க? அந்த கிளாஸ் எடுத்த ரசூலுல்லாஹ் பிபி ஆயிஷா எங்க வாய் வச்சு கொடுத்தாங்களோ அங்கேயே நான் தாங்க அந்த கிளாஸ் திருப்பி வாய் வச்சு கொடுப்பாங்க. எவ்வளவு அழகான ஒரு காதல், சோ பியூட்டிஃபுல். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அதை பத்தி எல்லாம் பேசுறோமா? நம்ம பேசுறதுனால பிள்ளைங்க சீரியலை பார்த்து காதல கத்துக்குது, சினிமாவை பார்த்து காதல கட்டுக்குது. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா, இல்லாட்டி கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போலாமா? நவுசு பில்லாஹி, பிள்ளைங்க என்ன பாடிக்கிட்டு இருக்காங்க, பாட்டியார் கை தட்டி அதை ரசிக்கிறாங்க. தாதா கை தட்டி என் பிள்ளை எப்படி டான்ஸ் ஆடுவா தெரியுமா? அசிங்கத்தை கத்துக் கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல விஷயங்களை கத்துக் கொடுக்காட்டி அசிங்கம் தான் கற்றுக்கொள்வார்கள். அப்ப இன்னைக்கு பிள்ளைகள் மீது அமல சாலியான்னா பெரிய விஷயங்கள்லாம் இல்ல. அம்மா அப்பாவை பார்த்து ஒரு அன்பு பார்வை பார்ப்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை. அமல சாலியா, உங்களுடைய தாயாரை நீங்கள் அழைத்துக் கொண்டு அவங்க தாயத்துக்கு போகணுமா, அவங்க துணி மாற்றணுமா, அவங்க குளிக்க வைக்கணுமா, அமல சாலியா. பிள்ளைகள் கத்துக் கொடுங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வளர்க்கக்கூடிய அமல சாலியா. அப்ப 2வது விஷயம் என்னங்க? ஆமனும் வாமிடு சாலிஹா. அதுக்கு பிறகு என்னது? வதவாசோ பில் ஹக்கி வதவாசோ பில் ஸப்ர். 2 ரொம்ப முக்கியமான விஷயம். மக்களை சத்தியத்தின் பக்கம் அழைப்பது, மக்களின் பொறுமையின் பக்கம் அழைப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்மள ஒரு டாபிக் இந்த பத்தி சொன்னா எத்தனை பேர் கனெக்ட் ஆகுதுன்னு தெரியல. நம்மள எத்தனை பேர் நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு உறவாடுறோம்? பக்கத்து வீட்டுல என்ன கஷ்டம் இருக்கு, எதிர் வீட்டுல என்ன கஷ்டம் இருக்கு, இந்த வீட்டுல என்ன சந்தோஷம் இருக்கு, நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? We have no time. We are not bothered. என் வீடு பாக்குறதுக்கே சரியா இருக்கு, இந்த பக்கத்து வீடையா? அப்போ வத்தவாசம் பில் ஹக்கி வத்தவாசம் பில் ஸப்ர் என்ன ஆகுது? நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள் குர்ஆன் ஓதுவது கிடையாது. ஏன்னா இங்க நம்ம வாழ்வது என்பது மாற்று மத சகோதரர்களோடு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம அக்கம் பக்கத்துல மற்ற மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அவங்க குர்ஆனை ஓதுறாங்க, அவங்க ஹதீஸை படிக்கிறாங்க, அவங்க மதரசால வராங்க, அவங்க பயானை கேட்கிறாங்க. ஆனா அவங்க யாரை பாக்குறாங்க? யாரை பாக்குறாங்க? உங்களை பாக்குறாங்க. வதவாசோ பில் ஹக்கி வதவாசோ பிஸ் ஸப்ர். மக்களை சத்தியத்தின் பக்கம் அழைப்பது, மக்களை பொறுமையின் பக்கம் அழைப்பது அல்லாஹ் நம்மை சொல்லி காட்டியிருக்கிறான். இதெல்லாம் நீங்க பண்ணணும், அப்பதான் இழப்புல இருக்க மாட்டீர்கள் என்று. அப்ப நம்ம எத்தனை பேர் மக்களை ஹக்கின் பக்கம் அழைக்கிறோம்? நீ அவங்க முஸ்லீம் ஆகணும்னு தேவையே இல்லைங்க, அல்லாஹ் இதாயத்தை கொடுக்கக்கூடியவர். ஆனா நல்ல முஸ்லீமா வாழ்ந்து காட்டணும். ஒரு முஸ்லீம் என்றால் பொய் சொல்லாதவன், ஒரு முஸ்லீம் என்றால் தன்னுடைய வாயாலும் கையாலும் யாரும் கஷ்டம் கொடுக்காதவர். இன்னைக்கு பெரிய சண்டை என்ன ஆகுது? பக்கத்து வீட்டுக்காரியோட சண்டை போட்டு இன்னைக்கு வீட் பண்ணா நல்லா இருக்கு. அவங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன், நான் தண்ணியை வச்சுக்குவேன். அவங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன், நான் வச்சுக்குவேன்னு சொன்னா வதவாசோ பில் ஹக்கி வதவாசோ பிஸ் ஸப்ர் என்ன ஆகும்? சகோதரிகளே, உங்களுடைய அண்டை வீட்டுக்காரரோட உறவை மேம்படுத்திக் கொள்வது,
நல்ல முறையில் வைத்துக் கொள்வதும் அமல சாலிஹா. பக்கத்தில் கல்யாணம் நடக்குதுன்னு உட்காந்து பேசுங்க, கேளுங்க. அவனுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? அவங்க கிட்ட போய் பணத்தால எல்லா உதவியும் நல்ல நாள் ஆறுதல் வார்த்தைகள் சொல்லுங்க. அவங்க கஷ்ட நஷ்டத்துல உதவுங்க. கண்மணி நாயகம் சொன்னாங்க, ஒரு முறை வானவர் கோமான் ஜிப்ரீல் வந்தாங்க, அண்டை வீட்டுக்காரருடைய உரிமைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தாங்க. நான் நினைச்சேன், சொத்துல கூட ஒரு பங்கு பக்கத்து வீட்டு கொடுக்கணுமோ, அதான் சட்டம் போட்டுவோம், சட்டம் இல்ல வந்துருமோ அப்படின்னு நான் வந்து பயந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சகோதரிகளே, வத்தவாசோ பின் ஹக்கி வத்தவாசோ பின் சபர், மக்களை சத்தியத்தின் பக்கம் அழைப்பதால நமக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இந்த ஐஷா அலி மதரசாவை துவங்கியது அதுக்காக தான். மக்களுக்கு நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்றீங்க. வந்து வட்டி இல்ல, வரதட்சணை இல்ல, சூதாட்டம் இல்லை, குடி இல்லை, இது நல்ல விஷயங்கள் தானே. இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு தெரியும்? இங்கே விபச்சாரம் கிடையாது, பெண்களுக்கு அந்தஸ்து உண்டு, பெண்களுக்கு சொத்தில் உரிமை உண்டு, பெண்களுக்கு எல்லாவற்றையும் விட அதிகமான உயர்ந்த அந்தஸ்தை வழங்கி இருப்பது இஸ்லாம். எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த ஹிஜாப் என்பது எங்களை மூடி மறைச்சு அடக்கி வைப்பதற்கல்ல, உடலுக்கும் அழகுக்கும் தான் இந்த ஹிஜாப். மூளைக்கு இல்ல முக்காடு. எத்தனை பேருக்கு தெரியும்? அப்ப நீங்க வாழ்ந்து காட்டணும்ல. வாழ்ந்து காட்டணும்னா என்னுடைய இறுதி கருத்து சொல்லி முடிக்கிறேன். 1:30 மணிக்கு தொழுகை. வெறும் ஸ்மார்ட் போன் கையில வச்சு பிரயோஜனம் இல்ல. ஸ்மார்ட்டா இருங்க, ஸ்மார்ட்டா இருங்க. பி அ ஸ்மார்ட் முஸ்லிமா. நம்ம ஐடியல் முஸ்லிமா சொன்ன மாதிரி பி அ ஸ்மார்ட் முஸ்லிமா, பி அ ஸ்மார்ட் வைஃப், be a smart daughter, be a smart mother, be a smart sister, be a smart Muslim. உங்க பிள்ளைகளோடு நீங்க அமல சாலிஹா, உங்க கணவரோடு அமல சாலிஹா, உங்க உறவினர்களோடு அமல சாலிஹா, எல்லோருடமும் வத்தவாசம் பில் ஹக் வத்தவாசம் பில் சபர், அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற துஆவோடு. அல்ஹம்துலில்லாஹ். எப்படி நேரம் போச்சுன்னு தெரியல. உங்க முகத்தெல்லாம் பார்த்து அப்படியே இருந்து பேசிக்கிட்டு லரிஃபா சொன்னது மாதிரி 2 கொடுத்தா கூட நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸை பொறுத்துக் கொள்வானாக. இந்த நோக்கத்தோடு கஷ்டப்பட்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இன்னும் நல்ல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிலாம் இருக்கு. பிள்ளைகளுடைய பேச்செல்லாம் இருக்கு, பட்டிமன்றம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பேச்சு போட்டி இருக்கு, பிள்ளைகளுடைய பேச்செல்லாம் இருக்கு. எல்லோரும் எல்லா நிகழ்ச்சியும் கலந்து கொண்டு கடைசி வரை இருந்து கண்ணியமாக இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கூறியவளாக எங்களை அழைத்து அடுத்த அமர்வுல ஒரு முக்கியமான ஒரு பேச்சாளர் அல்ஹம்துலில்லாஹ் நஸ்ருல் ஹுசைன் சாஹிபுடைய சகோதரி அன்சலா அவர்களும் பேச இருக்கிறாங்க. அதனால நம்ம மற்ற வேலைகளுடைய பொறுப்பு இருப்பதனால நாங்க புறப்படுவோம். நாங்க போயிட்டோம், நீங்களும் நினைச்சு போயிடக்கூடாது. வந்துட்டீங்களே, இந்த நேரத்தை பயனுள்ள நேரமாக ஆக்கிக் கொள்ளுங்க. நல்ல விஷயங்களை கேட்டிருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நம்ம வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய தௌஃபீக் எல்லாம் தருவானாக. நம் அனைவருக்கும் ஹிதாயத்தை வழங்குவானாக. நாமும் வாழ்ந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து நம்மோடு இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு சொத்தாக, ஒரு வழிகாட்டியாக இருப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள்பொழி வழங்குவானாக என்ற துஆவோடு அழைத்து அன்பை பொழிந்த ஐஷா அலி மதரசா அவருடைய குடும்பத்தார்கள், மாணவிகள், சகோதரிகள், என் குடும்பத்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் மனமான நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். ஜஸாக்கல்லாஹு கைர். அல்லாஹ் இன்னும் இதை விட அழகிய மஜ்லிஸ் இந்த அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக. இன்னும் சில நாட்களில் வர இருக்கக்கூடிய புண்ணியம் பூத்து கொடுக்கக்கூடிய ரமலான் மாதத்துடைய அத்தனை அருட்படைகளை பெறுவதற்காக நம் அனைவருக்கும் வழிவகுப்பானாக என்ற துஆவோடு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைர்.